ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரோட்டு கடை தக்காளி சட்னி இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு புளி, வெள்ளைப்பூடு, மிளகாத்தை இதெல்லாம் கொரன்னு அரைச்சிக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோடு உங்களுக்கு மையா தேவைனாலும் அரைச்சிக்கோங்க. ஆனால் கொரன்னு இருந்தால் தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்கும். அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் பேஸ்ட்டு, இப்போது அதை எல்லாம் அதில் கொட்டிட வேண்டியதுதான். ஆமாம், கொட்டி நல்லா அதை துவக்கணும். அதை கொட்டிட்டு மறுபடியும் அதே மிக்சியில் நீங்கள் தக்காளி போட்டுருங்கங்க. நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அது எங்களுக்கு போதுமான அளவு. நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அதுக்கு பிறகு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஒன்றா ஊற்றிடணும். ஒன்றா ஊற்றிட்டு இதில் இது என்ன அப்படின்னா, நம்ம தக்காளியை அரைச்சி ஊற்றுதோம்லா, தக்காளியை அரைச்சி ஊற்றிட்டு அந்த தண்ணி ஊற்றக்கூடாது. ஆமாம், தக்காளி அந்த வெங்காயம் நம்ம எல்லாமே ஒன்று போல் நல்லா சுருண்டு வதங்கணும். நல்லா சுருண்டு வதங்கின பிறகு அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த கலர் மாறுமா ஒரு மாதிரி. நான் உப்பு இப்போமே போட்டேன். ஏன் அப்படின்னா, உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் உப்பு போட்டேன். இப்போது இது இந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, இது அப்படியே ஒரு சிவப்பு கலர் மாதிரி மாறும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பார்த்திங்களா, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இதேமாதிரி நல்லா துவைக்கிறணுங்க. நல்லா அந்த கலர் இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சோம்ல, அதை நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதில் கழுவி ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, நான் இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றுறேன். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது ரோட்டு கடை தண்ணி சட்னி தான், தக்காளி தண்ணி சட்னி தான். ஓகேவா? ஆமாம், இதில் என்னடா இவா தண்ணி சட்னினாக்கில் வெறும் ரசம் மாதிரி வச்சுருக்காளே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதில் ஒரு மெத்தடு என்னென்னா, நம்ம இதில் இன்னொரு ஸ்பெஷல், இதில் ஒரு ஸ்பெஷலே அதுதான். நம்ம இட்லி மாவு இருக்கா, இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த இட்லி மாவை அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. அதுதான் நான் ஊற்றிட்டேன்னா. ஆமாம், ஊற்றிடுவோம். அப்புறம் ஊற்றிட்டு அதை நல்லா நல்லா கொதி வரணுங்க. இப்போ நல்லா அந்த மாவு பச்சை வாடெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரோட்டு கடை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா கொதிக்கணும். நீங்கள் இதை பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இன்னுமே தக்காளி சட்னி பண்ணணுன்னு வருத்தமே பட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதக்கி அரைக்கணுமே வைக்கணுமேனு அந்த கவலையெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக நம்ம மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விடுறதாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா தட்டில் இட்லி வைக்க வேண்டியதான். சுட சுட இட்லி, சுட சுட தக்காளி சட்னி. வாங்குங்க, சாப்பிட்லாம் சுட சுட. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் காலை சாப்பாடு இதாங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.